பிரைஸ் த லார்ட். ரொம்ப தனிமையில் இருக்கீங்களா? உங்கள் உறவினர்களால், சொந்த பந்தங்களால், ஏன் எல்லாவற்றிற்கு மேலே நீங்கள் மிகவும் நம்பியிருந்த உங்கள் வாழ்க்கை துணையால் கூட ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் தனிமையிலும் இருக்கிற மனநிலைமையில் இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் ஒருவேளை குழந்தைக்கு காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் குழந்தைகள் இருந்தும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு நன்மை நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். ஏன்னா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஆதியாகமம் 32:12, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடமும் சொல்கிறார். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல் உங்களை சுற்றிலும் எல்லாரும் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நீங்கள் தனிமையில் இருக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி கடற்கரை மணலை போல உங்கள் சந்ததி இருக்கும். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. எப்போவுமே விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் வாக்கு தந்தார், அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்று காத்திருங்க. ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.